அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தீபாவளினாவே எங்க குடும்பமாக ஒவ்வொரு தூரமும் அவங்க கஷ்டப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி பண்டிகை காலங்களோட மறந்து அவங்க வீட்டை மறந்து நம்மளை தூய்மையா வச்சுக்கணுன்றதுக்காக நம்மளோட இணைந்து நம்ம பகுதி தூய்மை வச்சுக்கிறாங்க. அவங்களோட ஏன் நம்ம தூய்மை பணியரோட சேர்ந்து நம்ம தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருடந்தோறும் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த முறை முதியோர்களுடன் சேர்ந்து இந்த தீபாவளியை தூய்மை பணியாளர் கொண்டாடுறது மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க அனைவரும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒரே குடும்பமா இணைந்து இன்னைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் தான். எங்களையும் மதிச்சு எங்களுக்கு எல்லாம் பட்டாடை எல்லாமே கொடுத்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சு எங்களை எல்லாம் பட்டாசு வெடிக்க வச்சு இனிப்புகள் எல்லாம் வழங்கி நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரே குடும்பமா ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்கோங்க சார். இப்ப எங்களுக்கு அன்னதானம் அந்த முதியோர்களுக்கு தினமும் வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கும் அன்னதானம் எல்லாம் கொடுத்து எங்களோட அவரும் சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க சார். எங்க டிவிஷனுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அவரு. ஏன்னா எங்க கூட சேர்ந்து அவரு உங்களுக்கு என்ன குறமா இருக்கு, ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்லாம் கேட்டு எங்களுக்கு அந்த வருஷம் பூராவுமே எங்க கூட அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க சார். உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்ட்டு. இது வரலும் எங்களுடைய கோட்டை மிக சிறப்பா செயல்படுறதுக்கு அண்ணனும் ஒரு முக்கியமான காரணங்க சார். எங்க டிவிஷன்ல எங்க குமார் மேஸ்திரி அண்ணன் சூப்பர்வைசர் எல்லாருமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த தீபாவளி எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தீபாவளி. நாங்க வருஷம் இப்படிதான் கொண்டாடுறோம். இந்த வருஷம் இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது. எங்களுக்கு எல்லாம் ஒருவருக்கு ஒரு இனிப்பு ஊட்டி ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு அண்ணன். எங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சந்தோஷமா தாங்க சார் இருக்குது. ஏன்னா நாங்க எப்படி சொல்றதுன்னா வீட்டுக்கு எல்லாம் போட்டுட்டு அவங்க வேலையை தான் பாக்குறாங்கன்னா அவங்களுக்காக வேலை பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. நாங்க எங்க வீடு மாதிரி நினைச்சு அவங்க எல்லாமே நாங்க எல்லாமே பண்றோங்க சார். அதுல எங்களுக்கு மரண நிறைவா தான் சார் இருக்குது எங்களுக்கு.